பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். இந்த நல்ல நாள்ல கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தையை நாம் தியானிக்கலாம். திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக, யூனியன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம். கிறிஸ்துவிலே நான் எப்படி இருக்கிறேன் என்று. கிறிஸ்து பிறந்தார், அவர் எனக்காக அவர் எல்லாம் அந்த கேடு அடைந்தார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தால் மீண்டும் வருவார், எல்லாம் சரி. ஆனால் மீண்டும் வருவதற்கு முன்பதாக, இல்லை என்றால் நான் இந்த பூமியில வாழும் நாட்கள் வரைக்கும் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு, நானும் கிறிஸ்துவும் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்று வேதம் எதிர்பார்க்கிறது என்றும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசி, கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இரத்தத்தினால் கழுவப்பட்டதான சபையில் இருக்கிறதான விசுவாசிகள், பிள்ளைகள், நீங்களும் நானும், அவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியத்துல இருக்கிறோம் என்பதை நாம் சில வசனத்தின் மூலமாக இன்று நாம் பார்க்கலாம். எபேசியர் 2:6 சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களிலே விளங்கும் செய்வதற்காக. அப்போ நிறைய வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் அப்படின்ட்டு. அப்ப இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட் அண்ட் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம ஆங்கிலத்துல சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள் என்னுடைய வாழ்க்கை, எனக்குள் அவர் இருக்கிற ஒரு வாழ்க்கை காணப்படும் பொருட்டுதான ஒரு ஜீவியம் வேணும் என்பதன் ஒரு பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மதம் போன்றதான ஒரு சடங்காச்சாரத்தை நான் செய்தேன். எந்த ஒரு ஈவன் ஒரு பெந்தேகோஸ்தே சபையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், வருகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடந்து போகிறோம், அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவனுடைய நாம் துதிக்கிறோம், எல்லாம் சரி. அது மாத்திரம் போதாது. ஒரு சபைக்குள் வந்து விட்டால் நான் பரலோகத்துக்கு போய்விடும் என்பதான காரியம் அல்ல. மத்தேயு 25 சொல்லுகிறபடி அதுல பாத்தீங்கன்னா, புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள், அங்கே எண்ணெய் இல்ல, ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். அது என்ன என்பது எண்ணெய் பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். அது ஆவியானவருக்கு ஒரு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. ஆவியானவருக்கு பழைய ஏற்பாட்டின் சொல்லப்படுகிறது எல்லா கரையும் நிழலாய் இருக்கிறது. அது ஆவியானவருக்கு நிழலாய் இருக்கிறது. ஏசாயா 61:1 கிறிஸ்துவின் மேல் அந்த அபிஷேகத்தை சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து வரும் பொழுது அவர் மேல் புறாவை போல தேவ ஆவியானவர் கடந்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர் மேல் இருந்ததான பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார், நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. கிறிஸ்துவிற்குள்ளாக நான் என்ன காணப்படுகிறேன்? கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானா அப்படின்னு 1 தெசலோனிக்கர் 2:14 சொல்கிறது. எப்படி எனில் சகோதரரே, யூதேயா தேசத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுவர்களாகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சபைக்குள், கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய சபைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் புதிய மனுஷனாக கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறேனா? 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்கு எனக்கு ஒரு ஐக்கியம் வரும் பொழுது எனக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகிறது. கிறிஸ்துவன் என்று சொல்லும் பொழுது ஒரு மறுபிறப்பு, ஆவியில ஒரு மறுபிறப்பு உண்டாகிறது. நெகோதேமிக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கும் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். எபேசியர் 1:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பசுத்தவான்களுக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக சில விஷயங்களை நான் செய்ய விடுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய ஜீவன் இருக்கிறது. கிறிஸ்துவோடு எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிறதான வசனங்கள்லாம் பிலிப்பியர் 3:9 நம்ம பார்த்தோம். அப்ப நான் அவரை ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு நான் அவரோடு ஒரு ஐக்கியம் வேணும். அவரோடு கூட எனக்கு ஒரு பங்கு உண்டு, அவரும் எனக்கும் ஒரு இணக்கம் உண்டு என்கிற வேதத்தின் சில வார்த்தைகள் நாம் பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் அவரோடு எனக்கு ஐக்கியம் உண்டு என்று சொன்னால், நான் அவருடைய பாடுகளில் பங்குள்ளவனாக இருக்கிறேன், அவருடைய உபத்திரவத்தில் நான் பங்குள்ளவனாக இருக்கிறேன். ரோமர் 8:17 சொல்லுகிறது, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனோட எனக்கு ஐக்கியம் இருக்குன்னு சொன்னால்
அந்த மகிமையும் எனக்கு இருக்குது. அந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் அவரோடு கூட பாடுபட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஆவியை பெறாமல் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்வதை போலவே, கிறிஸ்துவோடு எனக்கு ஐக்கியம் உண்டு என்று சொன்னால், நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் எனக்கும் அவரோடு மகிமைப்படும்படியாக கர்த்தர் மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமையில நான் பங்குள்ளவனா இருப்பதற்கு எனக்கு பாடுகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 3:10 சொல்லுகிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய பாடுகளில் நான் பங்குள்ளவனா இருக்கிறேன். அப்புறம் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி என்று சொல்லப்படுது. எப்படியானின் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்ப நான் உயிர்த்தெழுந்து வருவதற்கு என்னுடைய சரீரமும் சரி, அவருக்குள்ளான உயிர்த்தெழுவதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு நான் பாடுபட வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 4:13 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவரோடு கூட பாடுகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களான சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக பாடுகளுக்கு நீங்கள் பங்குள்ளதா இருக்கிறீங்கன்னு சொல்லப்படுது. பங்காளியா இருக்கிறீங்க, அவரோடு கூட ஒரு பங்கு உண்டு, ஒரு ஐக்கியம் உண்டு. எதுல? முதல் விஷயத்தை பார்க்கிறோம், உபத்திரவத்துல, பாடுகள்ல எனக்கு பங்கு உண்டு. கிறிஸ்து பாடுபட்டார், அவர் உலக பாவங்களை போக்க அவர் பாடுபட்டார். அதே சமயத்துல கிறிஸ்துவோடு எனக்கு ஐக்கியம் இருக்கிறபடினாலே தேவன் அனுமதிக்கிற சில பாடுகளும் உண்டு. அதை பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அதை மேற்கொள்ளத்தக்கதாய், ஒருவேளை விழுந்தாலும் அதை மீண்டும் எழுந்து ஓடத்தக்கதாய் ஒரு கிருபையும் பலனையும் தருகிறார். பழைய ஏற்பாட்டிலே எலியாவுக்கு ஒரு பலனை கிருபையும் கொடுப்பார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அவர் நம்மளுக்குள் அனலாக எழும்புகிறார். அவர் நம்மளை ஊக்குவிக்கிறார், அவர் பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். விழும்போதெல்லாம் தாங்குகிறார், தாங்கி நம்மளை சுமந்தி ஏந்தி உயர பறக்க வைக்கிறார். கழுகு தன் பாருங்க குஞ்சுகளை அவர் பாதுகாப்பதை போல கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பதை போல அவர் பாதுகாக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல உயர பறந்து போகிறார்கள். அப்போ அது ஒரு ஒரு உரிக்கப்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். கழுகு எப்படி சட்டைகளுக்கு எல்லாம் எடுத்து விட்டு ஒரு நாள் அமர்ந்திருப்பதை போல இந்த பாடுகள் வழியாய் போகும் பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. அடுத்தது பார்க்கலாம், கிறிஸ்துவோடு கூட அவருடைய சரீரத்தை பிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அதுலயும் எனக்கு பங்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:16-17 சொல்லுகிறது, நாம் ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடனே சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கும் பெறுகிறபடியில் அநேகரான் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய அப்பம், அவர் பிக்கிறதன் அப்பம் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த இரத்தமும் அவருடைய சிந்தின இரத்தத்துக்கு ஒப்பா இருக்கிறது. நாமும் அதுல பங்குள்ளவர்களா இருக்கிறோம் என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. பாருங்க, அந்த சரீரத்தில் நாம் ஐக்கியமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அந்த இரத்தத்தில் எனக்கு ஒரு ஐக்கியம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. அவர் சிந்தினார், அவருடைய சரீரம் தான் பிக்கப்பட்டது. அப்பொழுதும் கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னால் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த பாடுகளில் நம்மையும் பங்குள்ளவர்களாய் ஆக்கியிருக்கிறார். ஆகையால் அந்த பாடுகளில் பங்குள்ளவர்களாய் இப்பொழுது நாம் அதிலே பங்கு பெறுகிறோம். அன்று அவர் பாடுபட்டார், அன்று ரத்தம் சிந்தினார். ஆனா அந்த இரத்தத்திலும் அந்த சரீரத்திலும் அவர் நம்மளை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே. ஆகையால் அது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அன்னைக்கு அவர் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதை நம்ம பங்குள்ளவர்களா நினைக்கிறாருன்னா வைக்கிறார். சரி, அடுத்தது பார்க்கும் பொழுது நாம் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6:8 நீங்கள் பார்க்கும் பொழுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவனுடனே கூட நாம் மரித்ததுமானால் அவரோடு கூட பிழைத்து இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தால் பிழைப்போம். நமக்கு அவர்களோட எனக்கு கிறிஸ்துவோட ஐக்கியம் இருக்கு நான் சொல்றேன்னா, நான் கிறிஸ்தவன் சொல்றேன்னா, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன் என்று சொல்வேன் என்றால், நான் அவருடைய சரீரத்தில் பங்குள்ளவனா இருக்கிறார், அவர் செந்தின இரத்தத்தில் எனக்கு பங்குள்ளவனா இருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அடிக்கப்பட்டு அவர் அவருடைய சரீரத்தை
அவர் அறையப்பட்டபடியே நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கோம், அறையப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அறையப்பட்டது மாத்திரம் இல்ல, அடுத்தது ரோமர் 6:4, கொலோசியர் 2:12 நீங்க வாசிப்பீங்கன்னா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவ அவர் ரத்தம் சிந்ததிலையும் பங்கு இருக்கு, அவர் அவரை சிலுவையில் அறையப்பட்டதுலையும் பங்கு இருக்கு, மரித்ததுலையும் பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ணப்பட்டதுலையும் பங்கு இருக்கு, உயிர்த்ததுலையும் பங்கு இருக்கு. எபேசியர் 2:7 ஆகும்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்கிறார். அப்புறம் நம்மளை எழுப்புகிறார் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவரோடு கூட உட்காரும்படியாக டு சிட் அட் தி ரைட் ஹேண்ட் ஆஃப் தி ஃபாதர், அவருக்கு பிதாவோடு கூட அவர் வலது பாசத்துல உட்கார்ந்து இருக்கிறது சரி, நம்மையும் உட்கார வைக்கிறார். அப்ப இதெல்லாம் செய்வதற்கு கிறிஸ்து பாடுபட்டதை போலவே நாமும் அவரை போல பாடுபட விட்டாலும் அவருடைய நோக்கம் வேறு. ஆனால் அந்த பாடல் எனக்கு பங்கு இருக்கும்படியாக கிறிஸ்து இவைகளை எனக்கு அனுமதிக்கிறார். அப்ப எனக்கு கிறிஸ்துவோடு எனக்கு ஐக்கியம் இருக்கு என்று சொன்னால் இவையெல்லாம் எனக்கு அவசியமான ஒரு விஷயமா என்ன செய்யறது இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு என்னை ஐக்கியப்படுத்தியிருக்கிறாருன்னா, அவர் மீண்டும் வரும்பொழுது என்னைய கூட்டிட்டு வர்றாரு. 1 தெசலோனிக்கர் 4:14 சொல்லுகிறது, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாடுபடும் பொழுது அவர் பாடும் பொழுது நம்மளையும் பாடு பண்ணி நம்ம பங்குள்ளவர்களா ஆக்கிட்டாரு. சரீரத்தை பிக்க கொடுத்தாரு, நம்மளையும் அந்த சரீரத்துல பங்குள்ளவராய் மாற்றி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை சிலுவையில் அறைந்தார்கள், நம்மையும் அந்த வழியிலே செய்கிறார். அடக்கம் பண்ணப்பட்டார்கள், அடுத்தார் நம்மையும் நம்மளுடைய மாம்சமும் அவர்களே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அவர் உயிர்த்தெழுந்தால் நம்மளை உன்னதங்களை உயிர்த்தெழும்படியாக செய்கிறாரு, வருகிறார், நம்மளையும் அவர் கூட வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அறிந்திருக்கிறாரு, நம்மளை தெரிந்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்மளை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார், நம்ம அவரோடு ஐக்கியப்படுத்த முடியாது வைத்திருக்கிறார். எங்க தூரமா போனாலும் தேடி வருகிறார். 100 ஆடு ஒருத்தனுக்கு இருந்துச்சு, ஒரு ஆடு தொலைந்து போயிட்டது, தேடி வந்து அதை இணைச்சிறார். சுமக்கிறதை போல நம்மளை இணைச்சிறாருன்னா அவர் சுமந்து வருகிறார். நம்ம தொலைந்து போனாலும் தேடி வருகிறார், விழுந்து போனாலும் தூக்கி விடுகிறார். இது எல்லாம் என்ன அப்படின்னா, அவரோடு எனக்கு ஐக்கியம் இருக்கிறபடியினாலே. இந்த ஐக்கியம் தான் என்னை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது. கிறிஸ்துவோடனே கூட எனக்கு ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. இதை நான் கூட ஏற்படுத்தலை. இந்த அறிவுக்கு அது வராது, உங்களுக்கு இருக்கிறத ஞானத்துக்கு அது வராது. வந்திருக்கும்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அந்த ஞானம் அவர்களுக்கு இருக்குன்னா சிலுவையில் அவர் அறைந்திருக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஞானம் உள்ள ஒரு மனிதர்கள் உண்டு. எல்லாரும் அறிந்திருக்கிறார்களா? இல்லை. அதற்காக ஞானம் உள்ளவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை அறிய மாட்டார்கள் என்றும் அர்த்தம் கிடையாது. அநேக ஞானிகள் அதை அறிந்திருக்கிறார்கள். சார் ஐசக் நியூட்டன் எடுத்துக்கிட்டீர்கள், தேவனை அவர் அறிந்திருக்கிறார். தானியேல் புத்தகத்தை எத்தனையோ முறை வாசித்து அநேக காரியங்கள் அதுல இருந்து எடுத்திருக்கிறார். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா கொண்டு வர்றது மாத்திரமல்ல, அவருடைய மகிமையிலே நமக்கு பங்கு வைத்திருக்கிறார். எப்படி? ரோமர் 8:17 சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படி படிக்கி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாக. ஏன் இதெல்லாம் அனுமதிக்கிறார்? ஏன் ஆண்டவரே எனக்கு இது, ஏன் ஆண்டவரே இது மாறாதா, இது மாரி எதுக்கு இது அனுமதிக்கிறேன்? அவரோட மகிமைப்படும்படியாக. அப்படி ஆகும், அவ்வளவுதான். as simple as that. மகிமை வேணும்னா பாடு இருக்கும், பாடு வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஒரு சீட்டு மட்டும் தாரும். இந்த வலது பக்கத்துல இந்த திருடன் இருந்தான்ல, மனம் மாறின திருடன், அந்த மாதிரி நாமும் ஒரு மனம் மாறின திருடன்னு சொல்ல வேண்டாம், மனம் மாறின ஒரு விசுவாசியா இருக்கிறேன். போதும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்த்தாலும் நான் உத்தமன் அல்ல, ஏதோ பரலோகத்தில் ஒரு சின்ன சீட்டை கொடும், அப்படி அல்ல. தேவன் நம்மளை அழைத்திருக்கிற நோக்கமே அவரோட மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:12 சொல்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 9 காரியங்களே பார்த்தோம். முதல் விஷயம், அவரோடு கூட பாடுபடுகிறோம். அடுத்தது, அவருடைய சரீரத்தில் நமக்கு, அவர் சிந்தனை இரத்தத்தில் நமக்கு பங்கு உண்டு என்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவரோடு கூட நம்ம சிலுவையில அறையப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட நாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட நாம் எழுந்திருக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து வலது வாசத்திலே பிதாவோடு உட்கார்ந்ததை போல நாமும் அமர பண்ண போகிறோம். அவர் வரும் பொழுது அவரோடு கூட நம்மளையும் கூட்டிக் கொண்டு வருகிறாரு.
அப்புறம் அவருக்கு இருக்கிற மகிமையில என்னையும் அவர் சேர்த்து கொள்கிறாரு. ஒரு ஆளுகையும் உண்டா, அந்த ஆளுகையுமே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்படி வேதம் என்ன செய்கிறது? நான் ஒரு 9 விஷயத்தை என்ன செஞ்சோம் பார்த்தோம். இது இன்னும் புரிந்து கொள்வதற்கு வேதத்துல சில சம்பவங்கள் உண்டு. நான் அது எந்த இடத்துல இருக்கு மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல் காரியத்தை பார்ப்பீங்கன்னா யோவான் 15:1-7 வரைக்கும் பார்ப்பீங்க அப்படின்னா அங்கே திராட்சை செடியும் கிளையும் குறித்து சொல்லப்படுகிறது. இந்த கிளையானது இந்த திராட்சை செடியோடு அப்படி இணைந்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். அவர் போன வழியில அவர் வாழ்ந்த வாழ்க்கையை போல நாமும் வாழ்ந்தால்தான் பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்ததை போல நாமும் செய்து முடிக்கும் பொழுதுதானே இயேசு கிறிஸ்து சிலரை பார்த்து சொன்னா, உங்களை நான் அறியேன், நீங்க பிதாவின் சித்தத்தை செய்யல அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. அதற்கு கிறிஸ்துவாகிய அந்த கிளையோடு நாமும் அந்த அந்த கொடியோடு இந்த கிளையானது சபையானது விசுவாசியானது நீங்களும் நானும் இந்த கிளையாக அவர் இணைய இருக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை நீங்க பாப்பீங்கன்னா ஒரு அஸ்திபாரத்தையும் ஒரு 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 கட்டடத்தை போல 1 கொரிந்தியர் 3:10-11 எபேசியர் 2:20-21 சொல்வது போல தேவனே மூளைக்கல்லா இருக்கிறார், அவரே அஸ்திபாரமா இருக்கிறார். நாம் அதனுடைய மேல இருக்கிற எழுமப்பட்டதான அழகான கற்களாய் காணப்படுகிறோம். அவரையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. கொடியையும் கிளையையும் பிரிக்க முடியாது. அஸ்திபாரத்தையும் அந்த கட்டடத்தையும் பிரிக்க முடியாது, விழுந்து விடும். அப்படித்தானே கிறிஸ்து இல்லாமல் நான் அல்ல. யோவான் சொல்லுகிறான், ஜான் தி பேப்டைஸ்ட் சொல்றார், நான் சிறுகணும் நீர் பெருகணும்ப்பா, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இயேசுவே சொல்றார். அதுதான் இந்த ஓமைகளும் சொல்லுகிறது. அவரை அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரே சரீரத்தின் தலையாக இருக்கிறார். ரோமர் 12:4-5, 1 கொரிந்தியர் 12:14-27 வரைக்கும் நீங்க பார்க்கின்றார். அவரே சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். நாம் அவருடைய அவயமாக இருக்கிறோம். ஒரு கணவன் மனைவியை போல கிறிஸ்துவே எனக்கு தலையாக இருக்கிறார், சபைக்கு அவரே தலையாக இருக்கிறார். எபேசியர் 5:23-32 சொல்வதை போல. அப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி நாம் சங்கீதம் 23 வாசிக்கிறது போல அவர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் ஒரு ஆடுகளா இருக்கிறேன். அவருடைய சத்தத்தை வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுப்பேன், நானே வாசலாக இருக்கிறேன். ஆம், என் மெய்ப்பன் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். என்னை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது. ஓவியம் தான் ஆடையை கொடுத்திருக்கிறார். இனி அதை வைக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தார். என்னை மீட்டு கொண்டார், என்னை வாழ வைக்கிறார். எனக்கு அவர் மிகுந்த கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். புனிதிலிருந்து என்னை கத்த தூக்கி எடுத்திருக்கிறார். உங்களை என்னையும் ஒரு உன்னதங்களில் அமர வைக்க போகிறார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் கொஞ்ச காலம், இக்கால பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே, வரவே வராது. ஆகையாலே பிரியமானவர்களே, ஒருவேளை உபத்திரமும் நெருக்கமும் சூழ்ந்து உங்களுக்கு இருக்குமோ, பாக்கியவான்கள். கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டு என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கிறது என்ற இதனாலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எப்பொழுதும் அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. அவரோடு கூட ஐக்கியம் இருக்குது, எல்லாருக்கும் அல்ல. ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆவின்படி நடந்தால் பரலோகத்துக்கு போகலாம், மாம்சத்தின்படி நடப்போம் என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை கர்த்தர் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விலக்கி பரிசுத்த ஆவியானவர் என்ற பெரிய கிருபையையும் அவர் எனக்குள்ளே கொடுத்து என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவர் நடத்துகிற பாதையில உபத்திரம் வரும் என்று சொன்னால் பாக்கியவான்கள், மகிழ்ந்து சந்தோஷமாயிருங்கள். உங்களுடைய பலன் பூரணமாக இருக்கிறது. இந்த உங்களுடைய பலனை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கிருபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வரங்களை இன்னும் பெருக செய்வாராக. இன்னும் கர்த்தர் கொடுத்ததான அந்த விசுவாசத்துக்கு இன்னும் பெருக செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான வல்லமைகளை பெருக செய்வாராக. அது நாளுக்கு நாள் உங்களிலே பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். கிறிஸ்தரோடு நெருங்க அவரோட பங்கு இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுத்துக்கு விட்டு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுத்துக்கு கர்த்தருடைய மகிமை உங்களிலே வெளிப்படும். ஜனங்கள் காண்பார்கள், உலகத்தில் உண்மையான தெய்வம் ஒன்று உண்டு என்றும் அது கிறிஸ்து தான் என்றும் உங்கள் மூலமாக காணும்படியாக கர்த்தர் ஆவலாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.